கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலை செய்துள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 5 நிமிடம் உங்களோடு. இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறதில் எவ்விதத்திலும் குற்றமாய் இருக்கிறது என்று சொன்னார். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் ஏன் வழக்காடுகிறீர்கள், ஏன் வாதாடுகிறீர்கள் அப்படி என்று பவுல் அங்கே எழுதுகிறார். அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்வதில்லை, நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்து கொள்வதில்லை என்று அவர் சொல்லுகிறார். அப்படியாக ஒரு காட்டில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு புலி வசித்து கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த கழுதை போய் அந்த புலிகிட்ட என்ன செய்ததுங்க, வம்பு இழுக்கிறதுக்காகவே போயிருக்கு. இந்த கழுதை என்ன செய்திருக்கு, அந்த புலியை பார்த்து நான் இன்றைக்கி புல் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டுச்சு. அந்த புலி கழுதையை பார்த்து சொன்னிச்சு, நான் புல்லுலாம் சாப்பிட்றது கிடையாது, புல்லை சாப்பிட்ற ஆளை நான் சாப்பிட்ற ஆள் நான், யார் யாரெல்லாம் புல் சாப்பிட்றாங்களோ அவங்கள சாப்பிட்ற ஆள் நான் அப்படின்ச்சான். அப்படியா, நான் என்ன புல் சாப்பிட்றேன்னு தெரியுமா அப்படின்னு. என்ன புல் சாப்பிட்ற, நான் ப்ளூ கலர் புல் சாப்பிட்றேன். ப்ளூ கலர் புல்லா, ப்ளூ கலர் புல் எங்கேயா இருக்குது அப்படின்ட்டு அந்த புலிக்கு சரியான கோபம் வந்துருச்சு. வா நம்ம ராஜா கிட்ட போகலாம் அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட போதுங்க. ரெண்டும் போய் அங்கே மத்தியஸ்தம் வைக்குது. ராஜா இந்த கழுதைக்கு எவ்வளோ திமிரு இருக்கு பாரு ராஜா, என்னை புல் சாப்பிட்றியா அதை சாப்பிட்றியான்னு கேட்டுட்டு நான் புல் சாப்பிட்றேன். என்ன புல் சாப்பிட்றேன்னு தெரியுமா, ப்ளூ கலர் புல் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுது. சிங்கம் கழுதையை பார்த்து கேட்டது, டேய் ப்ளூ கலர் புல் எங்கடா இருக்குது, உங்கள் காட்டில் தான் ராஜா இருக்குது, அங்கே தான் அதை தான் சாப்பிட்றேன். இவன் திருந்த மாட்டாயா அப்படின்னு சொல்லி சிங்கம் அந்த புளியை பார்த்து 2 திட்டி, டேய் வாயை மூடு, புரியுதா, 6 மாதத்துக்கு நீ வாயை திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புளியை 2 மிரட்டி அனுப்பிச்சுதான். அப்போ கழுதை சொன்னிச்சான், நல்லா சொல்லு ராஜா, இந்த புளி என்கிட்ட சண்டை போடுறான் அப்படின்னு, டேய் நீ போடா அப்படின்னு சொல்லி அந்த கழுதையை அனுப்பிச்சி விட்டுச்சான் ராஜா. அப்போ புலி ராஜாட்ட கேட்குதான், ராஜா நான் ஒன்று கேட்குறேன், எனக்கு தண்டனை கொடுத்தது பெருசு இல்லை, ஆனால் அவன் அநியாயமாக பேசிட்டு போகிறான், புல்லை சாப்பிட்றேன், ப்ளூ புல்லை சாப்பிட்றேன், இது எல்லாம் கொஞ்சம் கூட நியாயமாக இல்லையா, நீங்கள் என்ன இப்படி என்ன எனக்கு தண்டனை கொடுத்துட்டு அவனை அப்படியே அனுப்பிச்சி விட்றீங்க. டேய் புலி, நீ உனக்கு அறிவு இல்லையா, உனக்கு நீ எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, உலகத்தில் எல்லோரும் உன்னை என்னன்னு சொல்கிறாங்க, உன்னை உதாரணம் காட்டி தாண்டா பேசுகிறாங்க, இவன் கணக்கில் புலிடாவன், இவன் சயின்ஸில் புலிடாவன், இவன் புலி மாதிரி இருக்கான் பாரு அப்படின்னு உன்னை தானே சொல்கிறாங்க. போய் கழுதைகிட்ட போய் வழக்காடுற, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுடா, அவன் திருந்தாத ஜென்மம், அவனுக்கு உணர்வுன்னா என்னன்னே தெரியாது, தான் சொன்னாலும் அவனுக்கு திரித்து கொள்ளக்கூடிய மனப்பான்மை இல்லை, அவனுக்கிட்ட மீறி பேசுனா அவன் எட்டி உதைப்பான்டா, புரியுதா, அது மாதிரி ஆளுங்க, புரியுதா, நீ போ, உனக்கு பெரிய கடவுள் உன்னை பெரிய உதாரணம் காட்டி வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னிச்சான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்திலேருந்து 22வது வசனம் வரைக்கும் பாருங்கள். அந்த ஈசாக்கு வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி அவன் மகா பெரியவனானான்னு போட்டிருக்கு. அப்பொழுது பெலிஸ்தரின் ராஜா அபிமெலேக்கு பொறாமை கொண்டு, இந்த இடத்த விட்டு போயிடு, நீ எங்களை காட்டும் பலத்தவனாக இருக்கா, பெரியவனாக இருக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். அவன் பேசாமல் வாய் மூடிட்டு அப்படியே போயிட்டு தன் தகப்பன் அந்த அந்த தோண்டின துறவுகளெல்லாம் மூடி போட்டான். மீண்டும் அவன் தோண்டிகிட்டே இருக்கான். அப்பொழுது அந்த கேரார் ஒரு மேய்ப்பர் வழக்காடுறாங்க, வாதாடுறாங்க. இப்போ இவன் நீங்கள் இந்த இடத்த விட்டு போங்க அப்படிங்கிறான். அப்படியே பேசாமல் வந்துட்டானுங்க. அப்போ போய் ஒரு நீரூற்று உண்டாக்குறாங்க. நீரூற்றை தோண்டி இதுக்கு ஏசேக்கு என்று பெயரிடுறான். அப்பொழுது இது எங்களுது அப்படின்னு அர்த்தம். ஏசேக் என்றால் வாதாடுதல்னு அர்த்தம். அதையும் விட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரி, இன்னொரு இடத்துக்கு போய் துறவு தோன்றாங்க. அங்கே சித்துனா, அந்த ஊற்றுக்கு சித்துனா என்று பெயரிடுறான். அப்போ சித்துனா என்றால் ஒரே கன்ஃபியூஷன், முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த இடத்தையும் விட்டுட்டு இப்போ இது எங்களுது அப்படிங்கிறான். சரி, ஒன்றுமே பேசலை. அப்படியே ஈசாக்கினுடைய மேய்ப்பர்கள் வழக்காடாமல் வாதாடாமல் பேசாமல் போயிடுறாங்க. இன்னொரு இடத்துல போய் துறவு தோன்றாங்க. அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். இதுக்கு ரெகபோத் என்று சொல்லி, இதை நம்ம கர்த்தர் பழுகி பெருகும்படி செய்தார் என்று சொல்லி, வழக்காடாமல் வாதாடாமல் சண்டை போடாமல் இருந்ததுனால
கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில் ரெகபோத்தை கொடுத்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் ரெகபோத்தை கொடுப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வாழ்க்கையிலும் பழுகி பெருக்கத்தக்கதான ஒரு ரெகபோத்தை உண்டாக்கும். எல்லா வியாதி கஷ்ட வேதனைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல ஒரு சமாதான சந்தோஷத்தை தாரும். ஆசீர்வதியும். சுகபலன் ஆரோக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.